வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி அரண்மனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்ட தமன்னாவும் அவங்க வீட்டுக்காரரும் திடீர்னு ஒரு நாள் இறந்து போயிறதாக அண்ணனுக்கு சுந்தர்சிக்கு தகவல் கிடைக்கிது. இதில் அதிர்ச்சி அடைந்த சுந்தர்சி தான் தங்க ஊருக்கு போய் பார்க்காப்புல அங்கே தான் தங்கையோட மரணத்திற்கும் அமானுஷ சக்திக்கும் தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட சுந்தர்சி அதை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறாப்புல. அந்த முயற்சியில் அந்த அம்மானுஷ சக்தி தான் தங்கச்சி பொண்ணையும் கொலை பண்ண நினைக்கிது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாத அதுலேருந்து காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் மீதி கதை. வழக்கமாக சுந்தர்சி படத்தில் விட இந்த அரண்மனை நல்லா இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக த்ரில்லிங்காக போய்ட்டுருக்கு. செகண்ட் ஹாஃப் வழக்கம் போல் சொதப்பல் தான். சுந்தர்சி படம்னால கிளாமர், காமெடி, சென்டிமெண்ட் எல்லாமே இருக்கும். இந்த படத்தில் சென்டிமெண்ட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. காமெடி தேவையில்லாத காமெடிகள், கிளாமர் கம்மி பண்ணியிருக்காப்புல ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காண்டி. இப்படியே தமிழ் சினிமா போய்ட்டு இருந்துச்சுன்னா தமிழ் சினிமா அணிஞ்சிரும், மலையாள சினிமா வளர்ந்துடும். குழந்தைங்க பார்க்கக்கூடிய படம் தான். ஆவரேஜான படம். 10க்கு 6.5 ரேட்டிங் கொடுக்கலாம். தேங்க்யூ.